நீலா துங்கஸ்தநகிரிதடி சுப்தமுக்போக்த கிருஷ்ணம் பாராத்வயம் ஸ்வயம் ஸ்ருதி சரஸ்வத சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சரசி நிகிலிதம் யா பாலாத் கிருத்ய புங்கதே கோதா தஸ்ஸை நம இதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சொடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் என்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கே. இன்னோ திருவாடி போரம் எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகுந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இன்றைய தினம் 22வது பாசுரம். அங்கன்மாஞால தரசர் அபிமான பங்கயமாய் வந்தனில் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழந்தேலோர் இழிந்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்தில் அனன்யார்ய சேஷத்துவம் அதுதான் இதன் வாயிலாக நாம் அனுபவிக்க போகிறோம். பிராட்டி இதை இவ்விடத்தில் அனுபவித்து இருக்கிறாள். இந்த பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் சுவாமி கார்பங்காடு வெங்கடாச்சார் சுவாமியின் திருப்பாவை விசேஷார்த்தங்கள் வாயிலாக ஒரு பகிர்வு இவ்விடத்தில் அனுபவித்து அதன் பிறகு பாசுரத்தின் உள்ளே நாம் செல்வோமாக. அனன்யார்ய சேஷத்துவம், பகவான் ஒருவனுக்கே உரியவன் இந்த ஜீவன், தனக்கும் இல்லை பிறருக்கும் இல்லை. இது உள்ளவனுக்கு பகவத் கிருபை சித்திக்கும். இதுதான் அனன்யார்ய சேஷத்துவம் சொல்றான். இந்த பாட்டில் இந்த அனன்யார்ய சேஷத்துவம் எப்படி அமையப்பட்டிருக்கிறது? கோபியர்கள் அனன்ய சேஷத்துவம் கழிய பெற்று எங்கள் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் அனைத்தையும் விட்டுவிட்டு உனக்கே உரியவர்களாக வந்திருக்கிறோம் என தெரிவித்தனர். ஆக இதன் வாயிலாக அனன்ய சேஷத்துவத்தை நாம் அனுபவித்தோம். மேலும் இந்த பாசுரத்தில் நம் கார்பாங்காடு வெங்கடாச்சார் சுவாமி இரண்யனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு அதாவது வித்தியாசமே இல்லைன்றார். இரண்டுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டு இவ்விடத்தில் அறுதிட்டு காட்டியிருக்கிறார். அது என்ன? திவ்யஸ்தி மையஸ்தி ச அப்படின்னு சொல்லிட்டார். இவ்விடத்தில் பிரகலாதன் வாக்கு இரண்யனிடம் பகவான் இல்லை என்கிற உன்னிடமும் பகவான் உண்டு என்கிற என்னிடமும் பகவான் இருக்கிறான். இதன் பொருட்டு எங்கும் உளன் கண்ணன் என்கிற விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் சுவாமி. பிரகலாதனிடம் பகவத் சம்பந்தம் நெருங்கியுள்ளது, இரண்யன் கிட்ட அது விலகி இருக்கிறது. மூன்றாவதாக இரண்யன் பகவானையே இல்லை செய்து பகவத் சம்பந்தத்தையே சகியாதவன். சரி, நான்காவது என்ன இவ்விடத்தில் அனுபவிக்க போறோம்? நாமும் பகவானுக்கே உரிய ஜீவனையும் மற்றவைகளையும் அவனுக்கு இல்லை செய்து அனுபவித்து விடுகிறோம். நம்ம எப்படி இருக்கணும்? பொதுவா பெருமாள் நம்மளை இவ்விடத்தில் சிருஷ்டித்தார். இந்த ஜீவனாகப்பட்டது
அந்த பரமாத்மாவுக்கு அடிமையாக இருந்து அவன் மனப்புக்கு உகந்து கைங்கரித்த பார்க்கணும், கைங்கரித்த பண்ணணும், அதன் வாயிலாக உன்னுடைய யோகிதை நடத்திக்கணும்னு சொல்லியிருக்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கும் இறைவனுக்கு எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றார். நாமும் பகவானுக்கே உரிய ஜீவனையும் மற்றவைகளிலும் அவனுக்கு இல்லை செய்து அனுபவித்து வருகிறோம். ஆமாம், பெருமாளுக்கு இல்லாமல் நம்ம தானே இதை யூஸ் பண்ணுறோம். அதனால இரண்யனுக்கும் நமக்கு எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு சுவாமி சாதிச்சார். நம்மிடமும் பகவான் விலகியே இருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும், இதன் வாயிலாக சொல்றார். ஆக நமக்கும் இரண்யனுக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லை அப்படின்னு சாதிச்சிருக்கான். அதாவது இந்த சரீரம் வச்சுட்டு இந்த சரீரத்தின் மூலமாக அஞ்ஞானம், கர்மா, ஜன்ம இதை பற்றி சொல்கிறான். இது என்ன இவ்விடத்தில் அஞ்ஞானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சரீரம் சம்பந்தத்தினால் பகவத் சம்பந்தம் நமக்கு தெரிவதில்லை. கர்ம இந்த சரீர சம்பத்தினால் ரஜோ தமோ குணம் ஏற்படுகிறது, அவைகளின் அடியாக சில செயல்களை செய்கிறோம். ஜன்ம இந்த சரீர சம்பந்தம் பகவத் சம்பந்தத்தை நெருங்க விடாமல் செய்கிறது. ஆக இந்த சரீரத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதனால பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம். இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால குணங்கள் மாறுபடுது, ரஜோகுணம் தபோகுணம் வருது, பெருமாளை விட்டு விலகி இருக்கும் அப்படின்னு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத வச்சு இவ்விடத்தில் சாதிச்சிருக்கான். இதற்கு ஒரு உதாரணத்தையும் சுவாமி சாதிச்சிருக்கார். என்ன இது? தியாகராஜ ஐயர் அந்த சுவாமி கால்நடையாக திருமலைக்கு சென்றார். அவர் காலத்தில் வசதி கிடையாது, நடந்து போய் தான் திருவேங்கடமலையாலையும் மற்ற தெய்வங்களையும் சேவிக்கணும். இவ்விடத்தில் இந்த தியாகராஜ ஐயர் திருமலைக்கு சிரமப்பட்டு ஏறி பெருமாள் சன்னதிக்கு போனார். அப்போ அவர் பகவானை தரிசிக்க முடியாமல் திரை போட்டுள்ளது. அவர் ரொம்ப துக்கப்பட்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தார். அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் தமது வாயினாலும் மனத்தினாலும் பாடி சிந்தித்து அந்த நேரத்தில் உடனே திரையாகப்பட்டது தானா விலகியதாம். இவ்விடத்தில் அப்போது அவர் இந்த திரையை சொல்லவில்லை, அஞ்ஞானத்திற்கு காரணமாகும் உன்னை அனுபவிக்க தடையாகவும் உள்ள இந்த சரீரத்தை போக்க வேண்டும் என பிரார்த்தித்தார். ஆக சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவ்விடத்தில் பகவானை பற்றுதலின் விஷயத்தை இதன் மூலமாக நாம் அனுபவித்தோம். இந்த இடத்துல கண்ணனுடைய விசேஷ குணம் என்ன? பிரகல்லாதனுக்கு குளிர்ந்த பார்வையும் அதே இரண்யனுக்கு வதைத்த பார்வையும் ஒன்று சேர செலுத்தியது. திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல், திங்கள் உதிக்கும் போது சூரியன் உறங்க செல்வான், சூரியன் உதிக்க துவங்கியதும் சந்திரன் மறைய துவங்கும். இரண்டையும் ஒன்று சேர உதிக்க காண்பது அரிது. ஆகவே அது கண்ணனின் தரிசனத்தின் வழியாக, அதாவது வழியாக கோபியருக்கு கிடைக்கப்பெற்றது அப்படின்னு இந்த இடத்துல பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் சொல்றான். ஆக அன்பருக்கு கருணை குளிர் செய்யும், இதையே எதிரிகளுக்கு வெம்மையும் உஷ்ணத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை இதன் மூலமாக கார்பங்காடு சுவாமி நமக்கு சாதிச்சார். எங்கள் மேல் சாபம், உன் தீட்சணத்தால் மற்றவர்கள் சாபம் விலகப் போகும், எங்களுக்கோ உன்னுடன் அனுபவிக்காய மட்டும் விலகி போகும். தீட்சணத்தினால் மற்றவாளும் சாபம் போயிடும், ஆனால் உங்கள் கூடயே நாங்கள் அனுபவிக்கிறதுனால அதன் வாயிலாக எங்களுக்கு இந்த சாபம் போகும் அப்படின்னு சாதிக்கிறான். எங்கள் மேல் சாபம் இந்த விஷயத்தை, இதனுடைய விளக்கத்தை அனுபவிக்கும் பொழுது துர்வாசனுடைய சாபத்தை திருமாலின் மார்பில் உள்ள மகாலட்சுமியினுடைய கடாட்சம் தீர்த்து வைத்தது. அதே கௌதமனுடைய சாபம் எப்பேற்பட்டது? அத திருமாலின் காலின் பட்ட தூசியின் வாயிலாக தீர்ந்தது. தக்ஷணனுடைய சாபம் தடாகத்தில் மூழ்கி போட்டதனால், அதாவது அந்த குளக்கரையில் போய் தீர்த்தாமாடியதனால
அவனுக்கு அந்த சாபம் தீர்ந்தது. தங்களுக்கோ கண்ணனின் பூர்ண அனுபவத்தால் மட்டுமே நாங்கள் கொண்ட பிறவி சாபம் தீரவல்லது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஆண்டாள் இதன் வாயிலாக சொன்னதை கார்பங்காடு சுவாமி நமக்கு இவ்விடத்தில் எடுத்து காட்டியிருக்கார். இந்த பாசுரத்தில் கண்ணபிரான் சயனத்தில் இருந்து கொண்டே ஆயர்பாடியில் உள்ள ஆட்சிகள்லாம் பார்த்து நீங்கள் எதற்காக வந்தீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பெருமாள் கண்ணபிரான் கேட்கிறாராம். நாங்கள் வேறு கதியின்றி உன் திருவடியை பற்றினோம், உனக்கு இது தெரியும், நன்னாவே தெரியும், உன்னுடைய கடாட்சம் எங்கள் மேல் படவில்லையே, நீ இப்படி கேட்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் புதிதாகவும் இருக்கு. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, எங்களது நிலையை நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழியின் வாயிலாக இவா எடுத்து சொல்றான். எப்படி? திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் ஒப்பனையாக இந்த இடத்துல ஒப்புமைப்படுத்தி காட்டிருக்கான். அங்கன்மா ஞானம் என்பது இவ்விடத்தில் சரீரம், அதில் அரசர் ஜீவாத்மா, அதில் அகங்கார மமகாரம் தொலைய உன் திருவடியை பற்றுகிறோம். இந்த பாசுரம் அழகர் மலையில் வீட்டிருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்ற திவ்யதேச பெருமாளை ஒப்புமைப்படுத்தி இவ்விடத்தில் காட்டியிருக்கான் பிராட்டி. அங்கன்மா ஞால தரசர் அபிமான பங்கயமாய் வந்தினில் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை சங்கம் இருப்பார் போல் வந்து அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. உலகத்தில் அரசர்களுக்கு அபிமானம் அகங்காரம் மமகாரம் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? மாஞாலமானது அங்கு கண்ணாய் இருப்பது. மேலும் இந்த இடத்துல பூமியை வர்ணித்து காட்டுறான். எல்லா இடங்களும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதுவும் பாரதத்தோட பெருமை சொல்லவே முடியாது. வசந்தம் கிரீஷ்மம் என்றவாறு உள்ள ருதுக்கள் 6 அமைய பெற்றதாம். இதை பராசர முனிவர் எடுத்து சார்ந்தார். எப்படி? தேவதைகள் கூட மறுபடியும் மனித பிறவியை நன்கு பெற விரும்புகிறார்கள் என்று பராசர முனிவரே இந்த பரதகண்டத்தினுடைய பெருமையை சொல்லி, இப்போ ஏற்பட்ட சுபிட்சம் இருக்கிற இடத்துல தேவதைகளே திரும்பி பூமியில் பெருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு இந்த சுவாமி சாதிக்கிறார். இப்பேற்பட்ட இடங்களை கைப்பற்றி இருக்கும் அரசருக்கு நாமே பெரியோம் என்ற அகங்காரம் மேலிட்டு எல்லோரையும் எதிர்த்து மென்மேலும் ராஜ்யத்தை பறிக்க முயற்சிப்பது. இப்படிப்பட்ட அரசர்கள் பூமியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணத்தில் கூறியபடியே தங்கள் அகங்காரத்தை விட்டு தத்துவ ஞானத்தை பெற்று பெருமாளின் திருவடிகளை பணிந்து இருத்தல் மேலும் அரிதாகும். இப்பேற்பட்டவர்களின் வரவு எப்படியோ அப்படி நாங்கள் உங்களிடம் வருவது அப்படின்ட்டு ஆயர்பாடியில் இருக்க பெண்கள்லாம் கண்ணங்கிட்ட சொல்றா. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஆயர் சிறுமிகள்லாம் இந்த விஷயத்தை அற்புதமாக எடுத்து காட்டின்னு வரலாம். உண்மையில் நாங்கள் ஏழையான இடைச்சிறுமிகளாயினும் எங்களுக்கும் அரசர்களுக்கு இருப்பது போல் அகங்காரம் இருந்தது. இப்போது அது தொலைஞ்சிட்டு தோன்றான். எதனால? இனி பள்ளிக்கட்டில் என்றதாலே படுதோல்வியுற்ற அரசர்களை பொருட்படுத்தாது நிர்பயமாய் அவர்கள் வரும்போது நீ பள்ளி கொண்டிருப்பதை விளக்குகிறது. வைராகியத்தோடும் அபிமானத்தோடும் பக்தி ஞானங்களை பெற விரும்புகிறோம். திருமங்கையாழ்வார் சாதித்தது போல் அகங்காரம் மமகாரம் அறவே ஒழிந்து அவனது திருவடியை பற்ற வேண்டும். இந்த சரீரமானது குருட்சேத்திரத்திற்கு ஒப்பானது. மனதுதான் அரசன். அந்த மனதை கட்டுப்படுத்த பெருமாளின் திருவடியை பற்ற வேண்டும் அப்படின்ட்டு இதன் வாயிலாக அறிவிச்சிருக்கான். மேலும் தலை பெய்தோம்
நப்பினையோட நியமனத்தை பெற்று நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இதனால் எங்களது அகங்காரமாக மமகாரமாகப்பட்டது தொலைந்தது. ஏன்னா பிராட்டினுடைய திருவடி பற்றின உடனே அவளுடைய கடாட்சத்தின் பேரில் உங்ககிட்ட வந்திருக்கான். நப்பின்னா சொன்னாலும் இல்லையோ, உங்களுக்கு என்னென்ன வேண்டும் அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் தூங்கலை, வாங்க உங்களோட நானும் வந்து கண்ணனை அடிபற்றுகிறேன்னு சொன்னா. ஆக என்னுடைய மமகார அககாரம்லாம் வந்து நப்பின்னை பிராட்டியின் வாயிலாக தொலைந்தது, தலை பெய்தோம் அப்படின்னு சொல்றான். இதன் பொருள், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நாங்கள் முக்தர்களைப் போல அனுபவிக்க ஆசைப்பட்டு வந்துள்ளோம். உயர்ந்ததாகவும் அழகாகவும் மிகவும் பெரிதான ஞாலத்து, அதாவது வைகுண்டம் எப்படி அச்சார்த்தி மார்க்கமாக உமது திருமாமணி மண்டபத்தில் உமக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்களோ அதுபோல நாங்களும் வந்திருக்கிறோம். வேறு எதுவும் எங்களுக்கு நோக்கம் அல்ல. இவ்விடத்தில் இந்த முக்தர்கள் இவெல்லாம் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு தான் வைகுந்தத்துக்கு வந்திருக்கான். நித்தியேஸ்வரிகள் முக்தர்கள் வந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு வைகுந்தத்துக்கு பரமபதத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. அவள் எப்படி இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு சுகதுக்கங்களை அனுபவித்து உன் திருவடிக்கு வந்து உன்னை ஆட்கொண்டா, பெரிதான ஞாலத்து, அதாவது அந்த வைகுண்டம் எப்படி அச்சராதி மார்க்கமாக உமது திருமாமணி மண்டபத்தில் உமக்கு கைங்கரியமாவா பண்ணுகிறாளோ அதுபோல நாங்களும் இவ்விடத்தில் வந்திருக்கோம். வேறு எதுவும் எங்களுக்கு நோக்கம் அல்ல அப்படின்னு ஆயர்பாடியில் இருக்க பெண்கள்லாம் சொல்றாளாம். மேலும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறதே. இவ்விடத்தில் பகவானுடைய பார்வையை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த சரீரம் தாங்காது. எப்படி உச்சி வெயிலை சூரியனை பார்க்கும்போது கண் எப்படி கூசுகிறதோ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த கண்ணுக்கு ஒப்புமைப்படுத்தும் பொழுது உராங்காவில்லி பொன்னாச்சி என்கிற அவ விஷயத்தில் நாம் அனுபவிக்கும் பொழுது ராமானுஜர் உன்னுடைய பெண்ணுடைய கண்ணை காட்டிலும் பெரிய கண்ணை காட்டுறேன் அப்படின்ட்டு அரங்கன் இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு ஆக்ஷன் போறான். அப்போ நீண்டவ பெரியவாய கண்கள், அந்த இடத்துல பெருமாளுடைய அந்த கமலக்கண்ணானது அகன்று விசாலமாக இருந்து அவ்விடத்தில் காட்சி கொடுத்ததின் பேரில் அந்த உறங்காவில்லி ராமானுஜருக்கு தாசன் ஆனார். உறங்காவில்லி தாசன் ஆனார். ஆக அவ்விடத்தில் பெருமானுடைய கண்ணாகப்பட்டது அந்த விஷயத்தை சொன்னது. இதே என் அரங்கனை கண்ட கண்கள் மத்தொன்னை காணாவே, அந்த ஆழ்வாருக்கு அப்படி ஏற்றம் கொடுத்தது அப்பேற்பட்ட கண். இவ்விடத்தில் அர்ஜுனன் இருக்கான். அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டும் பொழுது பெருமாள் சொல்றார், நீ சாதாரணமாக இந்த கண்ணால் என்னை பார்க்க முடியாது, உனக்கு தனி கண் ஒன்று கொடுக்குறேன், அதன் வாயிலாக பாரு அப்படின்னு சொன்னாலாம். அதுதான் மகாபாரதத்தில் உமது விஸ்வரூப தரிசனத்தை காண அர்ஜுனனுக்கு தனி கொண் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இடைச்சியர்கள் இப்படி எளிமையாக இருப்பவர்களுக்கு திருநேத்திர தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடாட்சிக்க வேண்டும். சலங்கையின் உள்ளே இருக்கிற மணி கீழே விழாதபடி வாய்ப்புறம் அமைக்கப்பட்டிருக்கும், அதுபோல் திருக்கண் மலர்ந்த அருளாய அப்படின்னு சொல்றாளாம். ஆக இவ்விடத்தில் எதை உணர்த்துகிறார்? நீ நேர கொண்டு எங்களை பார்த்தீங்கன்னாக்கா உன்னுடைய கண்ணுடைய தாக்கம் எங்களால் தாங்க முடியாது, இந்த தேகம் ஏற்றுக்க முடியாது. காரணம், எங்களுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பெருமாளை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் இங்கே எடுத்து காட்டுறான். நீண்டு வந்து பாத்திரம் சேவிச்சோம் உடனே போயிடுவார். கொஞ்சம் கொஞ்சமானாக்கா பெருமாள் திருவடியிலிருந்து அவருடைய ஒவ்வொரு அங்கத்தையும் திருமுக மண்டலம் வரைக்கும் தரிசிக்கக்கூடிய விஷயத்தை கண்ணுக்கு இவ்விடத்தில் ஆயர்பாடியில் இருக்கிறவா சங்கையின் உள்ளே இருக்கிற மணி கீழே விழாதபடி வாய்ப்புறம் அமைக்கப்பட்டிருக்கும், அதுபோல நீ
திருக்கண் மலர்ந்து எங்களுக்கு அருள் பாவிக்கணும் அப்படின்ட்டு கண்ணனுடைய பெருமையை இந்த இடத்துல அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கா. மேலும் கமலம், தாமரை சூரியனை பார்த்தால்தான் மலரும். மலரின் உள்ளே இருக்கும் சிவப்பு தன்மையானது கண்ணனின் செவ்வாய் இதழை ஒப்புமைப்படுத்துகிறது. இந்த இடத்துல உள்ளே இருக்கும் கிங்கிணி அந்த மணி நேத்திரமாகவும் மூடி கிங்கிணி வாய்க்கு ஒப்பானவையாக பெருமாளின் இதழை ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கான். இப்பேற்பட்ட கமலக்கண்ணனாந்து நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு கண்ணனை பார்த்து ஆயர்பாடியில் இருக்கிறவா கண்ணனுடைய பெருமையை எடுத்து காட்டுறான். நீண்ட நாள், அதாவது இன்னொரு விஷயத்தையும் இங்க சொல்றான். ரொம்ப நாள் உபவாசம் இருப்பவன் உண்ண விடுத்த போது சிறு சிறிதாக உண்ணாது ஒரே மூச்சாக உண்டால் செரிக்க மாட்டாமல் உடலுக்கு கேடு விளைவிக்கும். ரொம்ப நாள் விரதம் இருக்கா, அப்போ விரதம் இருந்து காத்தால வந்தோம்னே மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜீரணமாகாது, செரிக்காது. அது கேடுதான் விளைவிக்கும். அதுபோல் பெரும் விரகப்பீடையாலே பரிதவித்துள்ள நாங்கள் உமது பூர்ண கடாட்சத்தையே முதலில் அனுபவிக்க நேர்ந்தால் நாங்கள் தாங்க மாட்டோம். உன்னுடைய நேத்திர தரிசனம் டைரக்டாக இங்கே மேலே பட்டோம்னாக்கா எங்களால் தாங்கக்கூடிய சக்தி இந்த தேகத்துக்கு கிடையாது. அதை தான் இங்கே எடுத்து சொல்கிறா. செந்தாமரை போன்ற கண் செந்தாமரை போல சிறுக சிறுக மலர்வது போல் நீர் எங்களை கடாட்சிக்கணும், ரட்சிக்கணும் அப்படின்ட்டு ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் கேட்குறான்ட்டு ஆண்டாளுடைய திருவிழா இது. ஆண்டாளும் இவ்விடத்தில் இருக்கா. நப்பின பிராட்டியும் வந்தாச்சு, கண்ணனை பார்த்து இப்படி கேட்குறா. எல்லாருமா சேர்ந்து இவ்விடத்தில் நீண்ட நேரம் சேவிப்பதற்கும் விடாமல் பெருமாளை அனுபவிப்பதற்கும் அந்த தன்மையை இவ்விடத்தில் வெளிப்படுத்துவதாக அமையப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கண்ணுக்கு இப்பேற்பட்ட ஒப்புமையைப்படுத்தி அதன் வாயிலாக உன்னுடைய கடாட்சத்தை நாங்கள் தொடர்ந்து பெறலாம் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறா. எம்மேல் விழியாவோ, இந்த எம்மேல் விழியாவோ என்பதற்கு எப்படி ஆண்டாள் திருப்பாவை 30 பாசரத்தின் வாயிலாக நம்மளுக்கு சில விஷயங்களையும் 143 பாசரங்களின் வாயிலாக நாச்சியார் திருமொழியின் வாயிலாக சில சம்பிரதாய விஷயத்தோடு மட்டுமல்லாமல் பெருமாளுடைய கல்யாண குணங்களை எடுத்து நம்மளுக்கு எப்படி ஏம்பி இருக்கிறாளோ அவள் பாசரத்தில் இப்படி நம்ம அனுபவிச்சுருக்கோம். அதுபோல 6000 படியின் வாயிலாக இந்த பாசுரத்தை எம்மேல் விழியாவோ இந்த ஒரு வரிக்கு ஒரு ஒப்புமைப்படுத்தி காட்டுறா. எதன் வாயிலாக? 6000 படியின் வாயிலாக பயிரினுடைய தன்மையை இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். கோடை காலத்தில் பயிர் செய்யும் போது அப்பயிரோ அல்லது விவசாயியோ ஏன் நமக்கோ மழை பெய்தால் எப்படி குளிர்ச்சியை தருது, மகிழ்ச்சியும் கொடுக்கிறது, அப்படி அளிக்கிறதோ அதுபோல இவ்வாயர்கள் ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவா எல்லாருமே சிறுமியர்கள் தொடக்கமாக ஒரு க்ஷண பார்வை பட்டால் எம் விழியாவோ நாங்கள் உன்னுடைய அனுக்கிரகத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னால் ஒரு பாசரத்தில் அனுபவிக்கும் பொழுது நீ அவனை அனுபவிக்கிற, ஆனால் கிருஷ்ணன் உன் கூடயே ரசிச்சுட்டு இருக்கான், உன் கூடயே இருக்கான். அப்போ வெளியில் சொல்ல வேண்டாம், உன்னையே அனுபவிக்கட்டும், ஆனால் எங்களை பார்த்து பேசக்கூட வேண்டாம், ஆனால் அங்கிருந்தே படுத்துட்டே எங்களை பார்த்து நீ நன்னாயிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுன்ட்டு ஒரு பாசரத்தில் அனுபவித்தோமே, அதுபோல் இந்த பாசரத்தில் இந்த ஆயர்பாடியில் இருக்கிறவா எல்லாரும் ஒரு க்ஷண பார்வைப்பட்டால் அந்த சிறுமியர்கள் நாங்கள் உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவோம் அப்படின்ட்டு எங் மேல் விழியாவோ அப்படின்னு சொல்கிறான். விழித்தவுடன் நல்ல வஸ்துக்களை பார்ப்போம், சொல்லுவோம் இல்லையா, தூங்கி இருந்தனே உள்ளங்கையை பாரு, கண்ணாடியை பாரு, பெருமாள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் இவ்விடத்தில் விழித்தவுடன் நல்ல வஸ்துக்களின் மேல் விழிக்க வேண்டும், நீர் எங்கள் மேல் விழியாவோ, நாங்கள் கன்னிப்பெண்கள்
யாசிக்கிறோம் என எண்ண வேண்டாம். நீ எங்களை பார்த்துட்டாக்கா கன்னி பெண்கள் ஏதோ யாசிக்க வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காத. இவ்விடத்தில் ஆயர்பாடியில் தாமோதரனுக்கு அதுதானே இஷ்டம். நாங்கள் யாசிக்க வந்தோம், ஆகினும் கன்னிகை என்ற மதிப்பு எங்களிடம் உள்ளது. நப்பெண்ணையோடு கூடிய உமது அருளை பெற நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தூங்கினவனே நல்ல புத்தில் முதிக்கணும்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கடாட்சத்தை அங்கே பெருகணும்னு உங்கள் ஆத்து வாசல் வந்து நின்றுட்டோம். எங்கள் முன்னால் முடிக்கிறதுக்கு நீ சங்கோஜப்பட வேண்டாம். நாங்கள் வந்து யாசிக்க வந்திருக்கோன்னு நினச்சிக்கோ, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நாங்கள் யாசிக்க வந்தோம். அதுதான் தாமோதரன் என்ற உன்னுடைய பேருக்கு இஷ்டப்பட்டு நீ தான் சொன்ன. பிம்மாலவா சிற்றஞ்சிற்காலேவா நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் நீ சொல்லியிருக்க இல்லையா? அதன் வாயிலாக நாங்கள் கன்னித்தன்மை கொண்டவா, விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள். எங்களுக்கு வந்து சூதுவாது தெரியாது. அதாவது போன பாசரத்தை முன் பாசரத்தில் அனுபவிக்கும் போது இந்த ராத்திரியில் சுற்றார் உறவினர் சுற்றத்தில் எல்லாருக்கும் தெரியாமல் நாங்கள் மொத்த பேர் இங்கே வந்துட்டோம். உன் வாசலுக்கு வந்துட்ட பிறகு உன்னுடைய கடாட்சத்தை இந்த க்ஷணமே நீ கொடுக்கணும். சப்போஸ் நீ இப்படி கொடுக்கலன்னா நாங்கள் திரும்பவும் போக மாட்டோம், இங்கேயே எங்கள் உயிரை மாய்த்து கொள்வோம் அப்படின்ட்டு அந்த பாசரத்தில் சாதிச்சா, இந்த பாசரத்தில் நப்பின்னோயோடு கூடிய உமது அருளை நாங்கள் பெற விரும்புகிறோம் அப்படின்ட்டு இதனுடைய வெளிப்பாட்டை இவ்விடத்தில் நாம் அனுபவித்தோம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் என்பாவாய். இந்த இடத்துல ஆதித்யன்றதுக்கு சாபம் அப்படின்னு சொல்றான். இவ்விடத்துல அனுபவித்தே தீர்க்க வேண்டிய துக்கம். இழந்தேலோர், நாங்களோ இடைச்சியர்கள், ஆகையால் சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடிய பொலிமை நமக்கு அருள்வீராக. நாங்கள் பிராப்தித்தபடி சிறுக சிறுக கடாட்சத்தை பெற்றதின் வெளிப்பாடு திங்களும் ஆதித்யனுமாக பெற்றனர் அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். சந்திரன் இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னாக்கா, எல்லோரையும் சந்திரன் வந்து கலிப்புற செய்வான். சாசக அதாவது இவ்விடத்தில் சாகச பட்சியை போல் உள்ளவற்றிற்கு அமுதம் அளிப்பது அதனுடைய சுபாவம். அதுபோல எம்பெருமானம் தன்னை ஆசிரித்தவர்களுக்கு ஆறா அமுதத்தை அளிப்பவன் அப்படின்னு சொல்றான். இது சந்திரனுக்கு ஒப்புமைப்படுத்திட்டு சூரியன் கிட்ட வரும்போது இருளே இல்லாதபடி செய்தவன் நுண்ணிய வஸ்துக்களை நிலா வெளிச்சத்தில் காண முடியுமா? காண முடியாது. அதுபோல இருள் தருமா ஞானத்தை நமக்கு அளிப்பவன், இதைத்தான் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொல்றான். முதல் பாசரத்தில் கதிர்மதியன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். முதல் பாசரத்திலே அப்படி சாதிச்சிருக்காங்க இல்லையோ? அதனால தான் இந்த இடத்துல சூரியனை சொல்லும் பொழுது கதிர்மதியன் போல் முகத்தான் என்றனர். எப்படி? இருள் தருமா ஞானத்தை நமக்கு அளிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றான். சந்திர சூரியனை தன்னுள்ளடக்கி கடாட்சிப்பவனை எழுந்தால் போல் என விழிக்கின்றனர். இவ்விடத்தில் உன்னை விட்டு பிரிந்த காலத்திலே வேதனையை விளைவிக்கும் சந்திரன் போலன்றி சேர்த்தியாலே சுகமளிக்கும் சந்திரன் போல் உள்ளத்தன்மையை குறிக்கும். அதாவது சந்திரன் இருக்கிற நேரத்தில் ஒரு வியாபாரியோ மற்றவாளோ வியாபார நிமித்தம் தன்னுடைய காதலியையோ தன்னுடைய மனைவியோ பிரிந்து இருக்கக்கூடிய காலத்தில் பல நாட்களாகும் திரும்பி வரத்துக்கு. அப்போது அந்த சந்திரனாகப்பட்டவன் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதே சந்திரன் தன்னுடைய காதலனோடு இருக்கக்கூடிய தருணத்திலையும் வியாபாரத்தை முடித்து கொண்டு திரும்பி வந்து ரெண்டு தம்பதிகளாக இருக்கும்போது அதே சந்திரன் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. அதுதான் இவ்விடத்தில் உன்னை விட்டு பிரிந்த காலத்திலே வேதனையை விளைவிக்கும் சந்திரன் போல் அன்றி சேர்த்தியாலே சுகமளிக்கும் சந்திரன் போல் உள்ளத்தன்மையை குறிக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சூரியனும் சந்திரனையும் இவ்விடத்தில் பிராட்டியாகப்பட்டவள் நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கான். இதுதான் நம் தேசிகன் அவர் அருளி செய்த
வரதராஜ பஞ்சஸ்தரத்தில் இந்த சூரியனது ஒளிக்கு பெருமைப்படும்படி சொல்கிறாராம். என்ன? முதலாவதாக தொடங்கும் போது இருண்ட இருள், அரையிருள், மின்மினி புழு மற்றும் அக்னி, தீப வகைகள், சந்திரன், சூரியன் என மேன்மேலாக சொல்லி சூரியன் ஒளிக்கு பெருமைப்படுத்தி காட்டியிருக்கார் தேசிகன் சுவாமி. இப்படிப்பட்ட சூரியனை இருண்ட இருள் என்று அதன் மேல் பல கற்பனைகளை உதாரணமாக கூறி எம்பெருமானின் ஒளியை, பிரகாசத்தை எண்ண வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசரத்தின் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கார். இந்த பாசரத்தில் பல விசேஷார்த்தங்களை எடுத்து கூறியும் கண்ணுக்கு ஒப்புமைப்படுத்தியும் கடாட்சத்தை பெறுவதற்கு பல லட்சணங்களை எடுத்து காட்டியும் சந்திர சூரியனுடைய பிரபாவத்தை எடுத்து இயம்பியும் ஆச்சாரியன் அதாவது கார்பங்காடு சுவாமி இந்த பாசரத்திற்கு அளித்த உரையின் வாயிலாகவும் பல விஷயங்களை இவ்விடத்தில் நாம் அனுபவித்தோம். நேற்றைய தினம் பாசரத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது பெருமாளுடைய நாமாவளிகளை சொல்லி அதை எடுத்து சொல்லும்பொழுது வேதமும் இதிகாச புராணங்களும் தத்துவ இதங்களை இதுதான் எடுத்து காட்டுகிறது, இதனை பற்றி நாம் பெருமாளை அடையலாம், இந்த நாமாவளிக்கு ஏற்றோம் அப்படின்னு பல விஷயங்களை போன பாசரத்தில் நம்ம அனுபவித்தோம். இதில் சிறந்த ஆச்சாரியன் யார், சிறந்த சிஷ்யன் யார் அப்படின்ட்டு சில விஷயங்களையும் நாம் அனுபவித்தோம். இதுக்கு நடுவில் அந்த நடாத்தூரார் போன பாசரத்தில் அனுபவித்தோம். தேசிகனது பெருமையை அவ்விடத்தில் நடாத்தூரம்மாள் வாயிலாகவும் சில விஷயத்தை நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைய தினம் பெருமாளுடைய வைபவத்தை அனுபவிக்கும் பொழுது நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ கேட்குறியே, அதுக்கு குலசேகர ஆழ்வாரின் பாசரத்தின் வாயிலாக படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அந்த ஆழ்வார் சாதிச்சார். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் ஒப்பானையாக ஒரு பாசரத்தை நம்மாழ்வார் சாதித்ததையும் இவ்விடத்தில் எடுத்து காட்டியிருக்கார். ஆக அங்கன்மா ஞாலம் என்பது சரீரம், இப்படி பல தத்துவங்களையும் அதன் வாயிலாக சில விசேஷார்த்தங்களையும் இந்த பாசுரத்தின் வாயிலாக நாம் அனுபவித்தோம். நாளைய தினம் அடுத்த பாசுரத்தை நாம் அனுபவிப்போமாக. வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சுசோத்துபிகி வேதாந்த ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று